மோஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த ஒரு ப்ரூஃப் இல்லாத விஷயத்த வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதில் எஸ்பெஷலி வந்து ஆஸ்ட்ராலஜியை சயின்ஸுன்னு சொல்கிறத அவங்க வந்து கேவலமாக வந்து தட்டி விட்ருவாங்க. முதல் 12 இல்லையா 13 இருக்கான். கேப்டன் பிளானட் எப்படி கனெக்ஷன் போட்டிருக்கா பாருங்க. டாரஸ்னா வந்து எர்த்து, நீங்கள் வந்து இப்படி கிரவுண்டட்லேயே இருப்பீங்களா. எர்த்துனா வந்து கிரவுண்டடாக இருப்போம். அந்த மாதிரி அந்த நட்சத்திர கூட்டம் மனிதனுக்கு தெரிந்த அந்த ஒரு ஷேப்பு தான் வந்து இந்த ஜோடியாக் சைன்ஸ் ராசி அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து அதோட பிறப்பிடம். எல்லா குரூப் ஆஃப் ஸ்டாருமே கரெக்டாக 30 days தான் இருக்குமா? இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த உலகம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நமக்காக தான் கடவுள் ஸ்டார் அங்கே வச்சிருக்காரு, அதனால தான் நீ இப்படி இருக்குங்கிறது அப்படி நினைக்கிறது தான் ஈகோ சென்ட்ரிக். என்ன ப்ரோ, சிஎஸ்கே என்ன விட்டா கடைசி இடத்துல இருக்காங்க, இந்த கப்பு வாங்குவாங்களா? தெரியலையே. வர ஐபிஎல் பார்க்க இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு எனக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? தோனிக்கு கட்டஞ்சரி இல்லை. கட்டஞ்சரி இல்லையா? ஆமாம். இதில் வேற ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து 7.5. ஓகேவா? நம்ம விஜய் சங்கர் இருக்கார்ல, சனி உச்சத்தில் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் போகட்டும் அப்படின்னு பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற அந்த இதுக்கு எழுத்து கூட்டுனா ஒழுங்காக அங்கேயும் வந்து வரமாட்டேங்குது. என்ன 6ல் சுக்கிரன், 4ல் சூரியன், 3ல் சனி, இந்த மாதிரி ஏதோ வந்து லக்னம் கிக்னம் எதுவும் சரியில்லைங்க. அங்கே என்னலாமோ சொல்கிறீங்க, இதுக்கும் ஜெயிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்னது இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் என்ன நீங்கள் உங்களுக்கு ராசி பலன்லாம் நம்பிக்கை இல்லையா? அப்போ அதுதான் வந்து இதெல்லாம் தீர்மானிக்குதா? கண்டிப்பா 5 கப்பு எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அப்படி உருட்டுங்க, என்ன வேணாலும் உருட்டுங்க, எல்லாம் கேட்கறதுக்கு ஆளுதான் என்ன வேணாலும் உருட்டுங்க. அப்ப இந்த தடவை விராட் கோலிக்கு நல்லா இருக்கா? அடிச்சிருவாங்களா? ஈசாலா அது வந்து 18ஆம் சனி 18 வருஷம் குருசாமி முடிச்சிட்டாரு. இப்போ தெரியல இது வந்து, ஏன்னா வந்து அந்த மே 25ஆம் தேதி அன்று சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, இது மாதிரி வந்து உருட்டுங்க. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாகவே இந்த உருட்டுக்கள்லாம், இந்த ஸ்டார் அலைன்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் தீர்மானிக்குமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம மோசடி டாக்ஸில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மோசடி டாக்ஸ். ஓகே ப்ரோ, சரி, நம்ம இன்னைக்கு என்ன ஜோடியாக் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அதை பற்றி தான் வந்து இன்னைக்கு வந்து அது உண்மையாகவே உண்மையா, அது நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து உண்மையாவே என்ன அர்த்தம்? நீங்க என்ன ஜோடியாக் சைன்? நானா? ஜோடியாக்னா நீங்க இப்ப வெஸ்டர்ன் கேக்குறீங்க. ஆமா, வெஸ்டர்ன் அவங்க கணக்கு படி பார்த்தா நான் விர்கோ. அது வந்து மந்த் தானே கணக்கு அது. ஆமா, விர்கோனா நீங்க ரொம்ப நல்லவரா இருப்பீங்களே. நான் எப்படின்னா நல்லவர் தான். பாருங்க, நான்லாம் வந்து டாரஸ். ஓகே. ஸோ எறும்பாடு தான், பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நண்பர்கள்னா நாங்கள் உயிரையும் கொடுப்போம். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எழுதி வச்சவங்க. நம்ம எப்போ போல எஸ்டிடியிலேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பாபிலோனியன் அவங்க வந்து இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜோடியாக் சைன்ஸ் என்ன அப்படின்றத. ஸோ இது வந்து எப்படின்னா ஆரம்பிச்சிருக்கோன்னா, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சவுத் ஏஷியன்லேருந்து தான் இது ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் ஈஜிப்ட் அப்படிலாம் போயிருக்கணும் ஒரு மாதிரி சொல்றாங்க. பட் அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஆட்கள் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எல்லாமே நம்ம ஆட்கள் தான். பட் எனிவேஸ், இது எப்படி அவங்க வந்து இந்த பேபிலோன்ஸ் வந்து எழுதி வச்சிருக்காங்கன்னா, வந்து சூரியன் உதிக்குது. சூரியனே அப்போ வந்து அவங்க ஒரு கடவுள் மாதிரி, கடவுள் வந்து நமக்கு ஒரு இது கொடுத்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த டே டைம்ல வெளிச்சம் இருக்க டைம்ல எல்லா வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு நைட்டு வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஹண்டிங்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ நம்ம வானத்தை விட்டத்தை படுத்துட்டு படுக்கலான்னு சொல்லி அண்ணா வந்து படுத்துருக்காங்க. படுத்த உடனே சும்மா இருக்க முடியுமா? ஸ்டார் கேசிங் பண்ணிருக்காங்க. அப்போ நம்மலாம் இப்போ வந்து வண்டி எடுத்துட்டு 10-40 கிலோமீட்டர் ஸ்டார் கேசிங். அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உட்கார்ந்த இடத்துலயே ஸ்டார் கேசிங் படுத்துட்டு விட்டத்தை பார்த்துருக்காங்க. திடீர்னு அவனுக்கு என்னமோ தோணிருக்கு, அந்த ட்ரக் அப்ப ஓபியம் ஏதோ எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி கனெக்ட் பண்றாரு? இது எல்சிஎம் மாதிரி இது ஒரு கனெக்ஷன். அதை எடுத்துட்டு பார்த்துருப்பான் போல. நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு டாரஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னடா மேலே எரும மாடு தெரியுற மாதிரி அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கான். அதாவது எப்படின்னா, மேலே பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஸ்டார் கேசிங் பண்ணும்போது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஆமாம். ஸோ அவன் வந்து இதை நோட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து ஆரிஸ், அந்த
ரேம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டாரஸ் நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஷேப் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஸ்கார்பியோ, கேன்சர், விஜய், இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து தெரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து அவன் ஒரு டேட்டா கலெக்ஷனாக தான் பார்த்துருக்கான். இந்த ஆஸ்ட்ராலஜிக்கெலாம் வந்து அவன் போகவே இல்லை. அது எப்போவுமே வந்து இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு வந்து மக்கள் வந்து இன்டெலிஜென்ட்டாக ஒரு சயின்டிஃபிக் லெவலில் தான் திங்க் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே வந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. அதில் ஸ்பிரிச்சுவல் கலக்கம் தான் இந்த ஆஸ்ட்ராலஜி வந்துச்சு. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துருக்கான், இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டார் இருக்கும்போது இந்த டானில் வந்து அப்புறம் சன்னு மேலே வருது அந்த ஸ்டார்ஸ் இருக்கும்போது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த டாரஸ் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து சன் வருது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு செட் ஆஃப் ஸ்டார் அந்த இடத்துல சன் வருது. இப்படியே பார்த்துருக்கான். அப்புறம் திருப்பி ரொட்டேஷன் ஆகி மறுபடியும் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துல இருந்து மறுபடியும் சன் வருது. ஸோ இப்போ வந்து இதை வந்து பார்த்துருக்கான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டே நைட்டை வச்சு ஒரு நாள் நேரத்தை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அந்த கல் வச்சு இன்னும் கூட அந்த ஈஜிப்டில் அந்த இது அதெல்லாம் இருக்கா. ஸோ அந்த மாதிரி பண்ணவன் அப்போ வருஷத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதை ஒரு சோர்ஸாக வச்சு ஒரு வருஷம் டைமிங் வந்து டிசைட் பண்ணியிருக்கான். கரெக்ட். ஸோ டே டைமிங் டிசைட் பண்ணி மந்த்து, வருஷம், அதில் இருந்தால் அந்த அமாவாசை, பௌர்ணமி அந்த இதெல்லாம் வந்து அவன் வெஸ்டர்ன் சைடில் அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் வந்து அவன் கரெக்டாக சயின்டிஃபிக்காக போயிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ளே வந்துட்டான். நீ இப்படி வந்துட்டல, இப்போ இந்த மாதத்தில் சன்னு மேலே போயிருக்கு, இங்கே நீ வந்துருக்க, அப்போ இந்த நாட்களில் பிறந்தவன் எல்லாம் ஓஹோன்னு வருவாங்க. ஸோ இல்லை வந்து ஓரளவுக்கு வந்து தோராயமாக பார்த்துருப்பான் போல. சரி, இந்த காலத்தில் பிறந்தவங்க எல்லாம் என்ன இவங்கெல்லாம் ஒரே மாதிரியே இருக்காங்க, ஓகே இவங்களுக்குலாம் ஒன்று எழுதி விடு, இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. அடுத்து இவங்க இந்த இதில் பிறந்தவங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் என்ன யோசிச்சிருக்கான்னா, மார்ச்லாம் இப்போ அந்த மந்த்லாம் இப்போ வந்து தான், பட் அந்த காலகட்டத்தில் அவன் என்ன பேர் வச்சுருந்தோன்னு தெரியல. மார்ச் 20 ஏப்ரல் 19 வர்றவங்களாம் ஆரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ ஒரு எலமெண்ட்டையும் வந்து அவன் வந்து அப்போ வந்து இன்சர்ட் பண்ணிடுறான், அந்த பஞ்சபூதங்கன்னு சொல்லுவான்ல. ஸோ இவங்கெல்லாம் ஃபயர், இந்த ஆரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயரில் வருவாங்க போல். அது மாதிரி எர்த்து, ஏர், வாட்டர் அப்படின்றான். ஸோ ஒவ்வொரு அந்த எலமெண்ட்டுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் சொல்லிடுறான். இப்போ இந்த ஃபயரில் வர்ற எல்லா சைனுமே வந்து ஃபயரி கேரக்டர்ஸாக இருப்பாங்களாம். என்ன ஃபயரி கேரக்டர்? அப்படி ஸ்ட்ராங்காக அடிச்சுட்டு அந்த மாதிரி ஏப்ரல் முதல் வாரத்துல பிறந்தவன் தான். ஒன்னும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. சொல்ல வர அது மாதிரி வாட்டர்ல இருக்கவங்கலாம் எப்படி கனெக்ஷன் போடுற மாதிரி, வாட்டர்னா கொஞ்சம் எமோஷனல், டியரி, அழுதுட்டு அப்படி. வாட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேன்சரா. நீங்க டாரஸா? ஆமா, டாரஸ் வந்து எர்த்ல வர்றாங்க. எர்த்னா வந்து எப்படிமா, நீங்க சின்ன வயசுல கார்ட்டூன் நெட்வொர்க்ல இது கார்ட்டூன் நெட்வொர்க் பாத்திருக்கீங்களா? கேப்டன் பிளானட். கேப்டன் பிளானட் இஸ் தி ஹீரோ. எப்படி கனெக்ஷன் போட்டுருக்கா பாருங்க. டாரஸ்னா வந்து எர்த், நீங்க வந்து இப்படி கிரவுண்டட்லயே இருப்பீங்களா. எர்த்னா வந்து கிரவுண்டடா இருப்போம். அந்த மாதிரி நாங்களாம் ரொம்ப பாவப்பட்டவங்க. இந்த மாதிரி ஏதாவது உருட்டி இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க ஆரம்பிச்சது தான். நம்ம வந்து காமெடியாக சொன்னாலும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவன் ஒரு 12 சைன் வந்து இது பண்ணிடுறான். ஸோ அதாவது வந்து சன் வந்து ஒரு இந்த 12 செட் ஆஃப் ஸ்டார்ஸ்லையும் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல வந்து 12 மாதம். அப்போ ஒரு மாதத்துக்கு ஸோ அவன் வந்து ஈஸியாக 12 மாதம் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணிட்டான். ஸோ ஒரு செட் ஆஃப் ஸ்டார்ஸில் வந்து ஒரு மாதத்தில் இருக்கும் அப்படிங்கிற. ஸோ அந்தந்த மாதத்தில் அந்த டைம் பீரியடில் பிறந்தவங்கலாம் இந்த ராசி அப்படிங்கிறதுல கொண்டு வரான். ஸோ அந்த கான்ஸ்டலேஷனாக என்னென்னா தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு தெரியணும்னு சொல்லுங்கள். கான்ஸ்டலேஷன்னா ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு, அதாவது நட்சத்திர கூட்டம், அதைத்தான் வந்து கான்ஸ்டலேஷன். ஸோ அந்த நட்சத்திர கூட்டம் மனிதனுக்கு தெரிந்த அந்த ஒரு ஷேப்பு தான் வந்து இந்த ஜோடியாக் சைன்ஸ், ராசி அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து அதோட பிறப்பிடம். மோகன், நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து எப்படி கேரக்டர்லாம் டிஃபைன் பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் தான் நம்புறதாச்சே. ருத்ராஜ் கரெக்டாக தானே இருக்கு. அர்த்து நாங்களாம் டவுன் டு அர்த்து. நாங்கள் வந்து ஃபயரிலாம் கிடையாது. நாங்கள் ஓவரா சீன் போட மாட்டோம். காற்றுல பறக்க மாட்டோம். ஏர்னா என்ன காற்றுல பறக்கிறதா? சரி, இது வந்து அப்போ வந்து அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரிச்சிருந்தாலும், பட் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப பேர் சொல்லலாம் அதெல்லாம் கரெக்டாக தான்ப்பா சொல்கிறாங்க, என் ராசிக்கு சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் நடக்கும். ஸோ பொதுவாகவே இந்த சயின்டிஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த ஒரு ப்ரூஃப் இல்லாத விஷயத்த வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதில் எஸ்பெஷலி வந்து ஆஸ்ட்ராலஜியை சயின்ஸுன்னு சொல்கிறத அவங்க வந்து கேவலமாக வந்து தட்டி விட்ருவாங்க, இக்னோர் பண்ணிடுவாங்க. மக்கள் புரியறதுக்காக சொல்கிறேன், ஆஸ்ட்ராலஜி வேறு, ஆஸ்ட்ரானமி வேறு. ஆஸ்ட்ராலஜிங்கிறது வானசாஸ்திரம், நம்ம சொல்லக்கூடிய அந்த வானசாஸ்திரம், இந்த ஜாதகம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து சயின்ஸே கிடையாது. ஆஸ்ட்ரானமி ஹவவர் இட்ஸ் அ பியூர்லி சயின்ஸ். அது வந்து நீங்கள் வானத்தை பற்றி இது பண்ணுறது எல்லாமே. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் வந்து
உண்மை இல்லை அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 12 கான்ஸ்டலேஷன் சொன்னோம் இல்லையா, ஆமாம் 12 இல்லையா 13 இருக்கான். ஓ இதில் அப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறது, அவன் பேர் வந்து ஓஃபிச்சஸ் அப்படின்றாங்க. ஓஃபிச்சஸ் இது இன்ஃபேக்ட் வந்து அவன் வந்து இந்த சாஜிடேரியஸுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிறானா. ஓகே, இப்போ அவனை வந்து நீங்கள் கன்சிடரே பண்ணல, அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். இன்ஃபேக்ட் இப்போ 30 டிகிரி இவங்க இதுபடி பார்த்தா, ஆனால் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரொம்பவே இன்டெலிஜென்ட். எர்த்து வந்து ரவுண்டுங்கிறத அவங்க அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி திருப்பி வருது. அதை வச்சு எர்த்தோட சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக. ஆனால் இது ஈஸியாக அந்த 12 மாதம் வர்றதுக்காக எல்லா கான்ஸ்டலேஷனுக்கும் 30 டிகிரி அலோகேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எர்த்து வந்து அந்த எலிப்டிக்கல் ஷேப்பில் சுற்றும் போது இப்படி சுற்றி இங்கே வரும்போது அதுக்கு ஒரு 30 டிகிரி எடுத்துக்கோ, நீ ஒரு நட்சத்திரம், நீ ஒரு ராசி, அடுத்த 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா குரூப் ஆஃப் ஸ்டாருமே கரெக்டாக 30 days தான் இருக்குமா? இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்காது இல்லையா? ஸோ அந்த 30 டிகிரி அப்படிங்கிறதே தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாஜிடேரியஸ் வெறும் 7 நாள், கிட்டத்தட்ட 7 degrees மட்டும்தான் அந்த எர்த்து இருக்கும்போது இருக்கும். ஆனால் இவன் வந்து இவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் உனக்கு 30பா, உனக்கு 30 சொல்லிட்டு எல்லாருக்கும் ஈஸியாக இது பண்ணிட்டான். அப்படிங்கிறதே இப்போ அதுவே இப்போ ஒரு தப்பாயிருது. அப்போ என்ன கணக்கு அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் அந்த சாஜிடேரியஸில் பிறந்திருந்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் அடுத்த ஸ்டாரில் இருப்பீங்க, ஆனாலும் உங்களை சாஜிடேரியஸ் தான் சொல்லுவோம். அது மாதிரி விர்கோ வந்து நான் சொன்னல, நான் விர்கோ, நாங்கள் வந்து 40 டிகிரி வரை இருப்போம். ஓகே, 40 டிகிரின்னா அது வந்து 40 daysன்ற கணக்கு. ஆமாம், 40 days கணக்கு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ நாள் வந்து இந்த ஸ்பேனாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு அடுத்த ராசி உள்ள பிறந்தவனை வந்து 30 degrees தான் அவன் வச்சிருக்கிறான், 30 days. அடுத்து உள்ளவன் விர்கோல தான் இருப்பான், ஆனால் அவனுக்கு அடுத்து தள்ளி விட்டுருவான். இல்லை, இது வந்து ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல வந்து. அதாவது இந்த 20-21ஆம் தேதியில் பிறப்பவர்களுக்கு வந்து ஹைபிரிட், இந்த சைடும் இருப்பாங்க அந்த சைடும் இருப்பாங்க அப்படின்னு அது அவங்க அந்த அஸ்ட்ராலஜிலேயே சொல்லியிருக்கிறது தான் நிறையாவே வந்து. நம்ம இப்போ பேசுறது எல்லாமே கிரீக்லேருந்து வெஸ்டர்னுக்கு போன ஜோடியாக். கரெக்ட். இப்போ தமிழில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பாதம் அதெல்லாம் இருக்குது, நம்ம அதை பற்றி பேசல. சப்போஸ் மக்கள் இது வந்து எப்படி தமிழில் வந்து இது பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இன்னொரு வீடியோவாக நாங்கள் தனியாக போடுறோம், அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது எப்படி வந்துச்சு, அதுவும் உண்மையாக இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவாகவே வந்து போடலாம். பட் இது வந்து நம்ம பியூர்லி இவங்க வந்து டேஸ் கணக்கு தான். இந்த ஜோடியாக் வந்து இவங்க வந்து அந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் பிறந்ததை வச்சு தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து ஜாதகம் இல்லை அந்த ஆஸ்ட்ராலஜி இது பார்க்கறதுக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து ரிஷபராசி. ஓகே, உடனே அவன் அந்த ஆஸ்ட்ராலஜிட்ட போனீங்கன்னா ரிஷபராசிக்கு ஒரு கார்டு எல்லாம் வச்சு அவன் ஏதோ வச்சுருக்கான். அவன் எடுத்து எல்லாம் சொல்லும் போது யப்பா எல்லாமே அக்யூரேட்டாக அப்படியே எனக்கு உள்ள மாதிரியே சொல்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா இல்லையா? இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அப்படி தான் தோணும். இல்லை, அது வந்து அந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தோணுன்னா, ஏன்னா அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இது எனக்கு தெரிஞ்ச, அதாவது வந்து இது சயின்ஸுன்னு இல்லை, பட் ஜென்ரலாக சொல்ல வர விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் 70% ஆஃப் இட் வந்து நல்லதாக தான் சொல்லுவாங்க. அண்ட் நம்ம பிரெயின் வந்து எதுவாக இருந்தாலும் நல்லதாக சொல்கிறதுனால நம்ம தான் ஏற்றுக்கும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேர் இதை நம்பவும் செய்கிறாங்க. கரெக்ட். உங்களுக்கு அந்த லேட்டரல் திங்கிங் இருக்கனால நீங்கள் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறீங்க. என்ன பாயிண்ட்னா நீங்கள் சொன்ன அந்த பிரெயின் இஸ் அக்செப்டபிள் டு பிலீவ் எனி திங். தமிழில் சொல்லணும்னா உங்கள் மூளையே உங்களை ஏமாற்றும். எப்படின்னா நீங்கள் சொல்கிறது அதே தான். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு ஆஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு நீங்கள் சொன்னோன்னே நமக்கு எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு உங்கள் பிரெயின் உங்களே ஏமாற்ற ட்ரை பண்ணும். அதுக்கு இன்னொரு இது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன ராசினே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லாதீங்க. நான் ஆஸ்ட்ராலஜர்கிட்ட சொல்லலை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ஸ்பீக்கர், அங்கே வந்து ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க. இப்போது யாரோட ராசியுமே உங்களுக்கு தெரியாது, அந்த ஆடியன்ஸில் யார் தெரியவும் கூடாது. இப்போ வந்து நீங்கள் ரேண்டமாக ஒரு கார்டு, ஒரு சைனோட கார்டு, ஒரு ராசியோட கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ட்ரைட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க. படிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க அந்த க்ரௌட்டை, எவ்வளோ பேருக்கோட இதை நான் கரெக்டாக சொல்லிட்டேன், உங்களோட இதை நான் கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு எவ்வளோ பேர் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சும்மா பண்ணி பார்த்தாலும் அந்த க்ரௌடில் 70% ஆஃப் த பீப்புள் கை தூக்குவாங்க. இது வந்து எப்படின்னா அது உண்மையாகவே 70% இல்லை. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயம். ஒன்று வந்து இந்த பிரெயின் வந்து அந்த நெகட்டிவ் நீங்கள் சொல்கிற அந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து
தவிர்த்துரும். அது உள்ளே எடுத்துக்கவே எடுக்காது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நமக்கு தான் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அது ரீசன் ஒன்று. இன்னொன்று வந்து இந்த ஜாதகத்தில் சொல்லப்படுற எல்லா மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் ஜென்ரலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். எதுவுமே வந்து பர்சனலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்காது. ரொம்ப ரேராக தான் ஏதாவது வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலவே வந்து அது உங்களுக்கே வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க டெய்லி எல்லாரும் எந்திரிச்சு காலைல பல் தேய்ப்பீங்க. ஆமா, பல் தேய்ப்போம். ஆமா, உங்க இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள நீங்க வெளிநாடு போவீங்க. ஆல்ரெடி நீங்க வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஏதாவது அந்த மாதிரி வந்து சொல்ல வேண்டியது. ஸோ இதுதான் வந்து அந்த மேஜர் விஷயம். பட் ஆனால் இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் வந்து எப்படி அது வந்தது அப்படிங்கிறதுக்கு சயின்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இது வந்து ரொம்ப சில விஷயங்கள் நம்பக்கூடியவோ ப்ரூவ் பண்ண சில விஷயங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலகட்டத்தில் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆமாம். நீங்கள் வந்து ஒரு இலையுதிர் காலமோ இல்லை ஒரு வெயில் காலம், ஒரு குளிர்காலம், மழைக்காலம், எதுலனாலும் இப்போ வந்து பிறந்திருக்கலாம். அப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜோ அது மாதிரி எல்லா நேரத்துலையும் எல்லா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் அவைலபிள் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெத்தடோ எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஆட்டம் இல்லை வின்டரில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஃபுட்டு ஆக்சசிபிளாக இருக்காது. ஸோ அன்றைக்கி வந்து விட்டமின்ஸு மினரல்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஐ மீன் அதெல்லாம் இருக்குன்னு தெரியும். ஒரு ஃபுட்டு வந்து இவ்வளோ இது சாப்பிட்டா நல்லது தான் தெரியுமே தவிர உங்களுக்கு எந்த இது கம்மியாக இருக்குது எது கூட இருக்குதுலாம் தெரியாது. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் அவைலபிலிட்டி இல்லாதப்போ நீங்கள் ஒரு மால் நியூட்ரிஷன் கிட்டாவோ இல்லை இது ஒரு பேசிக்காகவே உங்களோட இது வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ப்ராசஸிங் எல்லாமே. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அது உங்களோட கேரக்டர் வந்து டிஃபைன் பண்ணும். உங்களுக்கு சில ரிசோர்ஸஸ் இருக்காது, நீங்கள் ஒரு திருடனாக மாறலாம் அப்படிலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிறந்ததை வச்சு சில ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து அப்போ வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து இந்த இதில் பிறந்தவங்களுக்குலாம் இப்படி ஒரு பர்சனாலிட்டி இது கம்ப்ளீட்லி பேஸ்டான அந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனை தவிர 3க்கும் சன்னுக்கும் ஒரு சம்மந்தமும் ஸ்டாரும் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதான் வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்கிற வந்து எக்ஸ்ப்ளனேஷன். அதுதான் வந்து இந்த ஈகோசென்ட்ரிக் எக்கோசென்ட்ரிக். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த பிரபஞ்சமே இதுவே வந்து நமக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ டாரஸில் பிறந்து இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகணுன்னா இல்லை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தோனிக்கு கட்ட சரியில்லை, அவங்க வந்து குரு வித்துறாத இடத்துல இருக்குன்னா பியூர்லி நான்சென்ஸ். அது ஒரு பியூர் நான்சென்ஸ். அவனுங்க அடிக்க மாட்டேன்றாங்க, வின்னாலன்னு சொல்ல முடியுமா? நீ அதாவது உனக்கு உடம்பு சரி இருந்தா என்ன, நீ நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னா மார்ஸுக்கு என்ன, அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீ இருந்தாலும் இல்லாட்டியே அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உனக்காக தான் அது வந்து அந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து ஈகோ சென்ட்ரிக். நமக்காக தான் அந்த உலகம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நமக்காக தான் கடவுள் ஸ்டார் அங்கே வச்சிருக்காரு, அதனால தான் நீ இப்படி இருக்குங்கிறது அப்படி நினைக்கிறது தான் ஈகோ சென்ட்ரிக். ஸோ உலகம் வந்து அதை பற்றி கிடையாது. உலகம் இட்ஸ் நாட் அபவுட் யூ அபவுட் யூ. நீ உன்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் உலகம் வந்து உனக்காக கிடையாது. அதுக்கு நீ இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டியும் ஒன்று தான். அதுதான் இதுதான் வந்து மெயின் விஷயம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், இது வந்து இந்த ஹாரோஸ்கோப் இது மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே நம்ம லைஃப்பில் வந்து பல விஷயங்கள்ல தெளிவு வந்துடும். ஆமாம், இந்த ஈகோவெல்லாம் வந்து இருக்காது. நம்ம தான் எல்லாமே நமக்காக இது நடக்கணும் அப்படி அந்த இதுவே இருக்காது உங்களுக்கு. நம்ம இது இன்னொரு சில வீடியோக்களில் கூட சொல்லியிருக்கோம், நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இங்கேயும் மார்ஸுக்கு ஜூபிட்டருக்குலாம் மில்லியன் கணக்கான கிலோமீட்டர். நீங்கள் வந்து இருக்கிறதே இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து ஒரு விஷயமே இல்லை. அதுதான் வந்து நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. சிஎஸ்கே டிவி இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் வந்து உண்மை. அது எதுவுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிறதா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆஸ்ட்ராலஜி எல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியும். பட் அகைன் நம்ம இந்த ஜோடியாக் சைன் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு மாதிரி கிரீக் மித்தாலஜிலேருந்து வெஸ்டர்னில் போன ஒரு விஷயங்கள் தான். பட் தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட்கள் எக்ஸ்ட்ரா போய் இந்த பஞ்சமி, நவமி, பௌர்ணமி, அந்த அமாவாசை இதெல்லாம் பண்ணி மூன் பேஸ்டில் வந்தவங்க வந்து நம்ம தமிழ். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம இன்னொரு வீடியோ அது வந்து தனியாக பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் மோசரி டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது தனிப்பட்ட கருத்து இருந்தால் திட்டாமல் அந்த கருத்தை எங்களுக்கு போடுங்க. சொல்ல முடியாது, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்க, ஆனால் உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் சரி தவறு அப்படின்றத வந்து அதையும் தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் பேசணும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய ஒரு சின்ன ஒரு முயற்சி. அதில் நீங்களும் கலந்துக்கோங்க அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.